1999 நவம்பர் 25 இந்த தீர்ப்பு. 2000 ஆண்டு ஏப்ரல் 19 முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் மந்திரி சபையை கூட்டுகிறார்கள். கவனிக்க வேண்டும் இதெல்லாம். அதில் நளினியினுடைய கருணை மனுவை மட்டும் ஏற்றுக்கொள்வது, பேரறிவாளன் சாந்தன் முருகன் கருணை மனுக்களை நிராகரித்து தூக்கை உறுதி செய்வது. இந்த அறிவிப்பு கவர்னர் மாளிகைக்கு போகிறது. ஏப்ரல் 19 2000 ஆண்டில் ஏப்ரல் 25 நளினிக்கு மட்டும் ஆயுள் தண்டனை ஆக்கி மற்ற 3 பேருக்கும் தூக்கை உறுதி செய்கிறார் கவர்னர் பாத்திமா பீவி. மறுநாள் இவர்கள் சிறைச்சாலையில் இருந்து மனு கொடுக்கிறார்கள். கருணை மனு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிறது. இந்த கட்டத்தில் அண்ணன் நெடுமாறன், கார்முகில், தியாகு, இளவேனில், கார்முகில், தியாகு, மணியரசன் டெல்லிக்கு வருகிறார்கள். வாஜ்பாய் அரசு. நான் வாஜ்பாயிடம் அழைத்து சென்றேன். இவர்கள் குற்றமற்றவர்கள், மரண தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த 3 பேருக்கு. அத்வானியிடம் அழைத்து சென்றேன். காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த முன்னாள் பிரதமர் என்பதால் நாங்கள் உடனே இந்த முடிவை செய்ய முடியாது, ஆனால் ஒன்றை செய்ய முடியும், கிடப்பில் போட்டு விடுகிறோம். டிலே வந்து கடைசியிலே நம்மை பாதுகாக்க உதவியது. இத்தனை ஆண்டுகள் டிலே. ராம் ஜெத்மலானி லா மினிஸ்டர், அவர்கிட்ட போனோம். அவர் ஒரே வார்த்தையில சொன்னார், ஜஸ்டிஸ் ஹரிபிரந்தாமன் அவர்களே, நீங்க சொன்னது அவர் சொன்னார். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ், அவர் மெட்ராஸ் சொன்னார், Mr. Karunanidhi has got all the powers under Article 161 of the Constitution. முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவரே ரத்து செய்யலாம். நம்பர் கேட்டாரு, நான் உடனே கலைஞர் நம்பரை கொடுத்தேன். அவர் டிலே பண்ணல, உடனே டயல் பண்ணிட்டாரு. அண்ணன் நடுவார, தியாகு, மணியரசன், கார்மில், நாங்க 4 பேர் உட்கார்ந்து இருக்கோம். ஜெத்மலானி உடனே இவருக்கு போட்டாரு. சென்ட்ரல் லா மினிஸ்டர் போடுறாரு, வேற கேஸ் வரதோடு பயந்து போய் அண்ணன் கலைஞர் போன் எடுத்துட்டாரு. ரொம்ப எனக்கு பிரியமான தலைவர் இல்லையா? என்னங்க நீங்க சொல்ல வேண்டாமா? நானு என்ன இருந்தாலும் வாழத்தை வளர்த்தவர் இல்லையா? என்ன இவர் கேட்டாரு, மிஸ்டர் கருணாநிதி, டாக்டர் கருணாநிதி, you have got all the powers under Article 161. Why these people have come all the way here? நீங்களே 161வது பிரிவை பயன்படுத்தி 3 பேரை விடுதலை பண்ணலாமே. இல்ல இது இவருக்கு பயம் வந்துருச்சு. we have to decide, we discuss எதையோன்னு சொல்லிட்டு டக்குன்னு போன கட் பண்ணிட்டாரு. what is this man? what is this man? என்ன மனுஷன் இந்த ஆளு அப்படி. நம்ம சீமான் சொன்னாரு, திரும்ப இப்ப வந்து விடுதலை பண்ணணும்னு அறிக்கை, கொஞ்சம் பாவ மன்னிப்பு கொடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு தான் கேட்கிறார். இந்த வழக்கில் இவர்களுக்கு 2011 வருடம் ஜனவரி ஆகஸ்ட் மாதம் 11 இங்கிருந்து 1000 பேரோடு பேரணிக்காக ஈழத்தமிழர்களுக்காக டெல்லிக்கு போயிருக்கிறோம். காலை 7 மணிக்கு கணேசமூர்த்தி வீட்டில் இருக்கிறேன். தியாகு போன் பண்ணுகிறார். என்ன போன 3 வாரத்துக்கு முன்னாடி நீங்க பிரதமர் மன்மோகன் சிங்கையும் சிதம்பரத்தையும் பார்த்துட்டு நீங்களும் கணேசமூர்த்தியும் வந்து நீங்க தூக்கு அதிகமா ரத்தாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தூக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கானே. இன்னைக்கு பதறி போயிட்டேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்கிட்டு சொல்லி பார்த்தா இருக்கு. அப்படியே எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கிருச்சுங்க. கணேசமூர்த்தி சொல்லுவார், படியில் ஏறும்போதே தடுமாறிட்டேங்க. யஸ்வந்த் சின்ஹா வந்தாரு, ராம்விலாஸ் பாஸ்வான் வந்தாரு. யஸ்வந்த் சின்ஹா சொன்னாரு, இனிமேல் படகெடுத்துக்கிட்டு தமிழர்கள் படையெடுத்து போய்தான் ஈழத்தில் இருக்கிற தமிழரை காப்பாற்றணும்னா முதல் படகுல ஏறுகிற முதல் ஆளாக நான் இருப்பேன்னு அந்த கூட்டத்தில் யஸ்வந்த் சின்ஹா பேசுறார். இதன் பிறகு என்னுடைய அன்புக்குரியவர்களே, ஆகஸ்ட் மாதம் 16 செய்தி வருகிறது. என்ன செய்வது என்று பதறி துடிக்கிறோம். அங்கே வழக்கறிஞர்கள் தம்பி பாரி, பிரபு எல்லாம் ஓடி வந்து அவங்களும் வந்து துடிக்கிறாங்க. என்ன செய்வது என்று தெரியவில்லை. பம்பாய்க்கு போறாங்க, அங்க போறாங்க, வக்கீல பாக்குறாங்க. பம்பாய் போன இடத்துல இருந்து வக்கீல் சொல்லிட்டாராம், ஜெத்மலானி வந்தா தான் இதை வந்து ஸ்டே வாங்க முடியும். நீங்க எப்படியா ஜெத்மலானி எப்படிங்க? உடனே அருமை சகோதரர் சீமான் அவர்களுக்கு நெருக்கமான அந்த 2 வழக்கறிஞர்களும் என்னிடத்தில், நீங்க ஜெத்மலானிய எப்படியாவது கொண்டு வந்து வாங்க முடியும்னு சொல்றாரு. நான்
போய்கிட்டு இருக்கிறேன் வேலூருக்கு ஜெயிலுக்கு பார்க்க. காரை ஓரமா நிறுத்திட்டு போன் போட்டா டெல்லியில் இல்ல, பாம்பேல இல்ல, பெங்களூர்ல இருக்காங்க. அவர் சன்னுடைய நம்பருக்கு போட்டேன். எஸ், டாக் டு டாடி. 10 மணி கோர்ட்டுக்குள்ள நுழையல. உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள் பதறி போய் இருக்கிறோம். 3 பேருக்கு தூக்கு தண்டனை. நீங்கள் வந்து காப்பாற்ற வேண்டும், ஸ்டே வாங்கணும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ரொம்ப பிஸியா இருக்குனே, எல்லாம் கமிட்மெண்ட் இருக்க, சொல்லவே கூடாது. நீங்க எப்படியாவது காப்பாற்ற வரணும். ஐ கிரேவ் யுவர் இன்டெலிஜென்ஸ். ஓகே, யாரையா அனுப்புங்க. நானும் தேவதாசுமே போயிட்டோம் கணேசமூர்த்தி குறிச்சிட்டு. வந்தார் நீதியரசர் சத்யநாராயணா நாகப்பனுடைய அமர்வுக்கு. சிங்கம் இல்லவரு வந்து பேசினார். ஒரு 30-25 நிமிஷம் தான். ஒவ்வொரு 1000 முறை நீங்கள் கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். நளினி எழுதுகிறான், 1000 முறை தீயிட்டு கொல்லப்பட்டதை போல, 1000 முறை நான் கொல்லப்பட்டதை போல நான் துடித்தேன். இது கோர்ட்ல சொல்லுகிறார். தூக்கிலிடப்படுவது ஒரு முறைதான், ஆனால் 1000 முறை அவர்கள் சாகிறார்கள். இதைத்தான் ஐரோப்பா சொல்லுகிறது, உலக நாடுகள் மன்றம் சொல்லுகிறது. நீதியரசர்கள் ஸ்டே கொடுத்தாங்க. நான் சிறைச்சாலையில் போய் 3 பேர் தலையை தடவிட்டு அழுதுட்டு வந்தேன். நேர காஞ்சிபுரத்தில் வந்து மனித சங்கிலி, எனக்கு அடுத்து சத்யா, அடுத்து செங்கொடி. போட்டோவை பார்த்தா தெரியும். அதுல இருந்து 3வது நாள் இங்க கயல் எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 3வது நாள் 28ஆம் தேதி தீக்குளிச்சு செங்குடி இறந்து போனா. 30ஆம் தேதி கோர்ட்ல ஸ்டே வாங்கியாச்சு. தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதா அவர்கள் இந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்ய சொல்லி குடியரசுத் தலைவருக்கு சட்டமன்றத்தில் இருந்து தீர்மானம் போட்டு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் என்று அறிவித்து விட்டார். கோர்ட்ல ஸ்டே வந்துருச்சு, சட்டமன்றத்தில் தீர்மானம். காங்கிரஸ்காரர்கள், அண்ணன் உங்களை சொல்லலண்ணே, நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவனே, உங்களுக்கே தெரியும். காமராஜர் முதலமைச்சரா வந்து எங்க வீட்டுல தான் தங்கினாருன்னு. அவருக்கு தானே பாத்ரூம் பிளஸ் அவுட் லெட்டின் கட்டணும் எங்க வீட்டுல 54ல. காங்கிரஸ்காரங்க இந்த வழக்கு இங்கே நடந்த போது சென்னை உயர் நீதிமன்றத்திலே கலேபரம் நடந்தது, கலவரம் நடந்தது, நீதி கிடைக்காது. இது உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும். இது காங்கிரஸ் கட்சியின் தலைமை கொடுத்த யோசனை, சோனியா கொடுத்த யோசனை. யாரெல்லாம் யோசனை சொன்னான்னு பேர் எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல. இந்த வழக்கு இங்கே போடப்பட்டது. அவங்களை சுதந்திரமா நடமாடுறதுக்கு விடுங்களேன்னு ஜட்ஜி கிட்ட கேட்ட நாகப்பட்ட. செல்ல இருந்து அவுத்து விட்டுருங்க நடமாட சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. பயந்துகிட்டே இருந்தோம். முதல்ல போன பெஞ்சில் கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ, ஸ்டே ரத்து பண்ணிடுவாங்களோ. ஒரு 30-35 வயது அனுப்பி அலைஞ்சிருப்போம். நீதிபதி, நான் ஒன்று சொல்றேங்க, ராம் ஜெத்மலானிக்கு அவர் ஃபீஸ் வேண்டான்னு தான் சொன்னார். ஆனால் எங்கள் சக்திக்கு உள்ள எங்கள் கட்சி நிதியை அவரிடம் நாங்கள் கொடுத்தோம். மற்றவங்க 15 லட்சம் கொடுத்துருப்பாங்க, நாங்கள் ஒவ்வொரு தடவையும் 5 லட்சம் கொடுத்தோம். மொத்தம் நாங்கள் அது அவர் ஃபீஸ் மட்டும் ஒரு 30 லட்சம் கொடுத்துருப்போம். பிறகு கடைசி 10 வயதாவுக்கு ஃபீஸ் வாங்கவே இல்லை அவர். ஆனால் அவர் எடுத்து வைத்த வாதங்கள், தலைமை நீதிபதியாக நீதியரசர் சதாசிவம் அமர்விலே 2014 பிப்ரவரி 18ஆம் தேதி 3 பேருடைய தூக்கு ரத்து என்று நீதிமன்றம் அறிவித்த போது உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள் குதூகலித்தார்கள். பிப்ரவரி 19ஆம் தேதி காலை விமானத்தில் வந்து இறங்குகிறேன் என வரவேற்க தோழர்கள் காத்திருக்கிறார்கள். கேபினட் கூடுகிறது. முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதா அவர்கள் 7 பேருக்கு விடுதலை என்று அவர்கள் முடிவெடுத்து 3 நாட்களுக்குள் தகவல் அனுப்ப வேண்டும். இதுல வந்து சிஆர்பிசி அடிப்படையில் கேட்க இருக்க வேண்டாம், 161 அடிப்படையில் கேட்டிருக்கணுங்கிறதெல்லாம் கரெக்ட் தான். நான் பாராட்ட வேண்டியதை பாராட்டுவேன், விமர்சிப்பதை விமர்சிப்பேன். அதற்கு முன்பு என்ன நிலை எடுத்திருந்தாலும் அந்த நாளில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த மறுநாளில் 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழக அரசு அனுப்பி வைத்தது. மத்திய அரசு இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்திய அரசு உடன்படவில்லை. இன்னும் வழக்கு நடக்கிறது. நாங்கள் கேட்கிறோம். அதைத்தான் நீதியரசர் கேட்டார், அதைத்தான் சகோதரர் திருமாவளவன் கேட்டார், செந்தமிழன் கேட்டார், வேல்முருகன் கேட்டார். முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் முழுமையான உடல் நலம் பெற்று பணிகளுக்கு திரும்ப வேண்டும் என்று மனப்பூர்வமாகவே நான் விரும்புகிறேன். நீங்கள் சுதந்திர தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு என்று நீங்கள் தீர்மானம் சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்த போது
வரலாறு உங்களுக்கு பொன்மகுடம் சூட்டும் என்று உங்களுக்கு எதிர்நிலையில் இருந்து அறிக்கை விட்டவன் நான். துரோகங்களும் வரலாற்றில் பதியப்படும், தியாகங்களும் பதியப்படும். நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்வில் இந்த 7 பேரையும் நீங்கள் விடுவித்தீர்கள் என்ற பெருமையை உங்கள் பொது வாழ்வில் பெற்றுக் கொள்வதற்கு இதுதான் சந்தர்ப்பம். துணிந்து 161 பயன்படுத்துங்கள். சிறைச்சாலையிலே எழுதப்படுகிறவையெல்லாம் அவர் சொல்ல சொல்ல இவர்கள் காதிலே வாங்கிக் கொண்டு புகழேந்தியின் மூலம் என்னுடைய அன்பு சகோதரர் ஏகலைவன் அற்புதமாக தந்திருக்கிறார். சிறைச்சாலையிலே எழுதுவது என்பது அருமையான வாய்ப்புள்ள இடம். ஜெயில் மாதிரி அருமையான இடம் எதுவும் கிடையாது. அரசியல் இருக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும், களவாண்டுட்டு போக கூடாது, போராடி போகணும். முதலாக சிறையில் இருந்து எழுதியவன் யார் தெரியுமா? கொல்கத்தாவிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட 30ஆம் ஆண்டில் தமஸ்கு பட்டணத்துக்கு பக்கத்திலே பிறந்த சவுல் என்பவன் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சித்திரவதை செய்து துன்பப்படுத்திக் கொண்டிருந்தவன். ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஒளி பிறந்து அவன் பார்வை இழந்து 3ஆம் நாள் பார்வை பெற்று கண் செதில்கள் கீழே விழுந்து அதற்கு பிறகு அவனுக்கு ஞானம் ஏற்பட்டு அவன் அப்போஸ்தலனாக மாறினான். அவன் தான் செயின்ட் பால், புனித பவுல். அவன் நீரோ மன்னர்களால் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் அடைக்கப்பட்டதனால் நீங்கள் பைபிள் பார்த்திருப்பீர்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் பகவத்கீதை, பைபிள் ஒவ்வொருத்தரும் எல்லாம் படிக்கிறாங்க, குர்ஆன் எல்லாம் படிக்கிறாங்க. பைபிளிலே பழைய ஏற்பாடு இருக்கும், புதிய ஏற்பாடு இருக்கும். பழைய ஏற்பாடு ஒரு பக்கம், புதிய ஏற்பாட்டில் முதல் 4 விட்டுவிடுங்கள். மார்க்கு மற்றவர்கள் எழுதிய மற்றவரை விட்டுவிடுங்க. அடுத்து ஆகமங்கள் என்று இந்த புனித பவுல் தான் எழுதுகிறார். சிறையில் தான் எழுதுகிறார், பல சிறைச்சாலைகளில். ரோமர் 1, ரோமர், கொரிந்தியர் 1, கொரிந்தியர் 2, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலாசியர், தெசலோக்கியர், தெசலோக்கியர் 2, தீமோத்தேயு 1, தீமோத்தேயு 2, தீத்து, பிலேமோன், இந்த 13 ஆகமங்களையும் சிறையில் தான் புனித பவுல் எழுதுகிறார். இதன் பிறகு மார்க்கோ போலோ, சின்னஞ்சிறு பள்ளிக்கூடத்திலே படித்தோம். மார்க்கோ போலோ வெனிஸிலே இருந்து புறப்பட்டு உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றான், மதுரைக்கு வந்தான் என்று படித்தோம். அவன் 17 வயதிலே புறப்பட்டான். மார்க்கோ போலோ உலகத்தின் பல நாடுகளை கடந்து சீனாவுக்கு சென்றான். சீன சக்கரவர்த்தி குப்டைகானோடு பல ஆண்டுகள் இருந்தான். அதற்கு பிறகு அங்கே இருந்து சுமத்ரா வருகிறான், யாழ்ப்பாணம் வருகிறான், பருத்தித்துறை வருகிறான், ராமேஸ்வரம் வருகிறான், மதுரைக்கு வருகிறான். பாண்டிய மண்டலத்தை பற்றி எழுதுகிறான். பாண்டிய நாட்டின் பழைய வரலாற்றை எழுதுகிறான். பாண்டிய மன்னன் எப்படி உடை தரித்திருப்பான் என்று எழுதுகிறான். கொற்கை துறைமுகத்தை பற்றி எழுதுகிறான். முத்து குளிப்பதை பற்றி எழுதுகிறான். இந்த மார்க்கோ போலோ திரும்ப அவன் வெனிஸுக்கே போகிறான். இப்பொழுது வெனிஸ் குடியரசுக்கும் ஜெனோவா குடியரசுக்கும் யுத்தம் உண்டு விட்டது. மார்க்கோ போலோ ஆயுதமேந்தி போராடக்கூடியவன். அவன் கூப்ளேகானை சந்திப்பதற்கு முன்பு காட்டுக்கொள்ளையர்கள் தாக்கிய போது எல்லோரும் செத்து போனார்கள். இவன் போராடி தப்பியவன் மார்க்கோ போலோ. எனவே தன் நாட்டுக்காக போராடி சிறைப்படுத்தப்பட்டு கைதியாகி சிறையில் இருக்கிறான் மார்க்கோ போலோ. சிறையில் அடைபட்டு கிடந்த போது தன் 24 ஆண்டுகால பயணத்தில் தனக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் சொல்ல 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 ஒருவன் எழுதுகிறான். அவன் பெயர் தான் ருஸ்டி பிஷர். மார்க்கோ போலோவினுடைய பிரயாணங்கள் என்று வந்திருக்கிறது எல்லாம் சிறையில் எழுதப்பட்டவை, அவன் நண்பன் எழுதியவை. 200 வருடங்கள் மார்க்கோ போலோ சொன்னதை யாரும் நம்பவில்லை. கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு புதிய உலகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியவரே மார்க்கோ போலோ சிறையில் எழுதியதுதான். அடுத்து சிறைச்சாலையிலே சித்திரவதைகளை கொடுமையாக அனுபவித்தன் யார் தெரியுமா? சோசியலிஸ்ட் கட்சியில் சேர்ந்து பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிக்கே தலைவரானானே, இத்தாலி நாட்டிலே அன்டோனியோ குரோம்ஸ்கி. இவன் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நான் விரிவாக பேச நிறைய செய்தி இருக்குது. அவ்வளவு பெரிய ஞானியவன், ஹெகலியன் மார்க்சிஸ்டர்களோடு விவாதம் செய்யக்கூடியவன், வரலாற்றை தத்துவத்தை அலசி ஆராயக்கூடியவன். அப்படிப்பட்ட அவன் அவ்வளவு சிறப்புக்குரியவனாக அவன் இருக்கின்ற போது பெனிட்டோ முசோலினி சர்வாதிகாரான் இத்தாலி நாட்டுக்கு. முசோலினுடைய சர்வாதிகாரம் அறிவிக்கப்படுகிறது 1930
3 நவம்பர் 9 இவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். கொஞ்சம் கேளுங்கள். பற்கள் விழுந்து விடுகின்றன, உடைக்கப்படுகின்றன, உடம்பெல்லாம் அவனுக்கு சதைகள் பீந்து தொங்குகின்றன, ரத்த வாந்தி எடுக்கிறான், தலைவலி தாங்க முடியாமல் சுவரில் விட்டுக் கொள்ளுகிறான், சித்திரவதைகளை அனுபவிக்கிறான். பெரிய எழுத்தாளன், பெரிய சிந்தனையாளன். அவன் பதிவு செய்து அவன் எழுதிய நாட்குறிப்புகள் வெளியிலே பத்திரமாக கொண்டு வரப்பட்டன. அவன் எழுதியவை அனைத்தும் இத்தாலியினுடைய கல்ச்சர், இத்தாலியினுடைய வரலாறு, இத்தாலியினுடைய பிலாசபி, மார்க்சியன் பிலாசபி, இத்தனையும் சிறையில் தான் எழுதினான். இன்னொன்று மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு 13 வயது சிறுமி, அவளுக்கு பிறந்த நாள் ஜூன் 12 1942 வருஷம். எங்கே? ஹாலந்து நாட்டிலே, நெதர்லாந்திலே. அவள் யூத குடும்பத்துக்கு பிள்ளை. பிறந்த நாள் பரிசாக ஒரு டைரியை கொடுக்கிறார்கள். 2ஆம் நாள் ஜெஸ்டபோ நாஜிகள் படை அங்கே குவிந்து விட்டது. ஹிட்லரின் ஆதிக்கத்திலே நெதர்லாந்து இருக்கிறது, ஹாலந்து இருக்கிறது. இவர்களை கைது செய்ய வருகிறார்கள். தப்பிச் சென்று இவர்கள் முன்பு நடத்திய நிறுவனத்திலே புத்தக அலமாரிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலையிலே போய் இவர்கள் தாய், தந்தை, பிள்ளை இவர்கள் வாழ்கிறார்கள் 2.5 வருஷம். இந்த டைரிய கிட்டி தன்னுடைய தோழியின் பெயரிட்டு டைரி எழுதுகிறார். ஆனி பிராங்க், 13 வயது ஆனி பிராங்க் டைரி எழுதுகிறாள் சிறையிலே, அந்த கொட்டடிக்குள்ளே சிறைப்படுத்தப்பட்ட போல இடத்துல. 1944 யுத்தம் முடிவதற்கு முன்பு புரோவின்சியல் கவர்மெண்ட், நெதர்லாந்து கவர்மெண்ட் மந்திரி அறிவிக்கிறார், உங்கள் நாட்குறிப்புகள் டைரிகளை பத்திரமாக வைத்திருங்கள், பொக்கிஷங்கள் ஆகும் என்று. இவள் திருத்தி எழுதுகிறாள். ஜெஸ்டபோ கைது செய்கிறது, சித்திரவதை முகாமுக்கு கொண்டு போகிறது. டைபாய்டு ஜுரத்திலே இறந்தே போனாள் அந்த பெண். 15வது வயதில் இறந்து போனாள். இந்த குறிப்புகளை எல்லாம் பத்திரமாக ஒருவன் தேடி எடுத்துக் கொண்டு போய் தந்தையிடம் கொடுத்து புத்தகமாகிறது, திரைப்படமாக வந்திருக்கிறது. ஜூலியஸ் புசிக், அவன் செக்கோஸ்லோவாக்கியா நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் தலைவனானவன், சிறந்த சிந்தனையாளன். அவன் கைது செய்யப்பட்டான். அவன் சோவியத் ரஷ்யாவுக்கு போய் திருமணம் செய்து கொண்டு திரும்பி வியன்னா வழியாக திரும்ப வருகிறான் செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு. அவனுக்கு 2வது மகனை அவன் பார்க்கவே இல்லை கடைசி வரை. 2 பிள்ளைகள். 2வது மகனை அவன் பார்க்கவே இல்லை. அவனை கைது செய்கிறார்கள். அவன் திரும்ப வருகிறான். பிரேகிலே வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்து அவனை கொண்டு போகிறார்கள் பெர்லினுக்கு, ஜெர்மனிக்கு கொண்டு போகிறார்கள். நாஜிகளின் அதிரிப்படை வீரர்கள். விசாரிக்கப்படுகிறான். 37ஆம் ஆண்டு தூக்கிலிடப்படுகிறான். சிறையில் இருந்த போது எழுதியதெல்லாம் சிகரெட்டு தாட்களிலே எழுதி எழுதி அனுப்புகிறான். அந்த 2 வார்டர்கள் பெயர் கூட எனக்கு தெரியும். வெளியே கொண்டு போனார்கள். ஜூலியஸ் புசிக்கினுடைய அந்த குறிப்புகள் உலகம் போற்றுகின்ற புத்தகமாக இருக்கிறது. அதை போல நான் இலக்கியமாக மதிப்பது நைனிடால் சிறையிலே, அகமது நகர் கோட்டை சிறையிலே இருந்து பண்டித ஜவஹர்லால் நேரு எழுதிய உலக சரித்திர கடிதங்கள். அதுக்கு ஈடான புத்தகம் எதுவும் கிடையாது வரலாற்றில் என்னை பொறுத்த மட்டில். சோழர்களின் பெருமையை இந்த நாட்டில் எந்த எழுத்து வின்சென்ட் சொன்னானா? வெள்ளைக்காரன் நேரு சொன்னார். இந்தியாவில் எவரிடமும் இல்லாத கப்பல் படை சோழர்களிடம் இருந்தது. போர் யானைகளை ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல்கள் அவரிடம் இருந்தன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை எல்லாம் அவர்கள் ஜெயித்தார்கள். பிரியதர்சினி இந்திராவுக்கு சிறையிலே இருந்து கடிதம் எழுதிய பண்டித நேரு எழுதிய கடிதங்கள். இந்த வரிசையில் என்னை வைத்து விடாதீர்கள். ஆனால் 19 மாதம் சிறையில் இருந்ததால் உமர் முக்தாரை பற்றி, லியோனிடாஸின் ஸ்பார்ட்டா வீரர்களை பற்றி, நெஞ்சில் நிறைந்த எங்கள் நேதாஜியை பற்றி, ஆபிரகாம் லிங்கனை பற்றி, பேரறிஞர் அண்ணாவை பற்றி, உலக நாடுகளின் விடுதலை களங்களை பற்றி ஒரு 700-800 பக்க புத்தகத்தை எழுதுவதற்கு சிறையில் விரிந்த மடங்கள் என்ற வாய்ப்பை எனக்கு வேலூர் சிறை தந்தது. அதனால் தான் அண்ணன் கலைஞர் என் மீது மிகுந்த அன்பு கொண்டு தேசாபிமானத்தின் காரணமாக அவர் தேசியம்பள்ளி ஆகிவிட்டார். என் மீது அவர் வழக்கு போட்டார், தேச துரோக வழக்கு. இன்னொரு வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கில் நான் குற்றஞ்சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் என்று ரொம்ப ஆசையோடு இருந்தேன். நீதிபதி கேட்டார், நீங்கள் இந்திய அரசுதான் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது என்று பேசினீர்களா? ஆமாம் பேசினேன். லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு இந்திய அரசுதான் காரணம் என்று சொன்னீர்களா? சொன்னேன். அந்த கூட்டணி அரசில் இருக்கிற கட்சிகள் தான் காரணம் என்று சொன்னீர்களா? ஆமாம் சொன்னேன். வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார். 35 கேள்விகளுக்கும் சொன்னேன். அவன் ஆயுதம் கொடுக்கிறான். எங்கள் உறவுகளுக்கு ஆயுதம் கொடுக்க வழி இல்லை. எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கு எங்கள் மக்கள் அழிக்கப்பட்டால்
நாதியற்று போனால், உலக நாடுகள் ஆயுதம் கொடுத்து கொன்றால், நீங்கள் புலிகளுக்கு வந்த கப்பல்களை இந்திய கப்பல் படைதான் கவிழ்த்தது என்று பேசினீர்களா? ஆம், பேசினேன். இந்திய விமானப்படை தான் இதற்கு காரணம் என்று பேசினீர்களா? பேசினேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாங்கள் எங்கள் உறவுகளை காக்க இங்கே இருந்து ஆயுதம் ஏந்தி செல்வோம் என்று பேசினீர்களா? ஆம், பேசினேன். நீங்கள் தயார்தானா தயார்தானா என்று கூட்டத்தை பார்த்து கேட்டீர்களா? கேட்டேன். அவர்களும் ஆம் தயார் என்று சொன்னார்கள். முதல் நாளாக நானே ஆயுதம் எடுத்து போவேன் என்று நீங்க பேசினீர்களா? ஆமா, பேசினேன். சிறையை விட்டு வெளியே வந்தேன். சிறையை விட்டு இல்ல, கோர்ட்டை விட்டு வெளியே வந்தேன். சிறையே ஞாபகத்தில் இருக்கு. ரொம்ப புகழேந்தி தங்கராஜ் என்ன ஒரு மாதிரி அண்ணன் டல்லா வராரு, என்னன்னு தெரியலையே, தண்டனை கொடுத்துட்டான் போல் இருக்கு, அறநேரிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு இப்ப இருக்கிற அரசியல் நிலைமையில பேசாம போய் உள்ள கொண்டே அடைச்சிட்டா புத்தகம் படிச்சுட்டு இருக்கலாமே, ஒரு சுயநலம் தான், வாய்ப்பு இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இந்த நூல் ராஜீவ்காந்தி படுகொலையில் இந்த 7 பேர் யாருக்கும் தொடர்பில்லை. ஒன்று, 7 பேர் விடுதலை செய்ய, ஆனால் அவர்கள் வாழ்வு அழிந்து விட்டது, கருகி விட்டது. இனிமேலா கொடுக்க போகிறாய்? இழந்து போன வாழ்வை அவர்களுக்கு எல்லாம் இழந்து விட்டார்கள். ஆனால் இதற்கு பிறகாவது உணர்ச்சி வேண்டாமா? செங்கொடி நெருப்பிலே மாண்டதற்கு பிறகாவது உணர்ச்சி வேண்டாமா? முத்துக்குமார்கள் தங்களை மாய்த்துக் கொண்ட பிறகாவது உணர்ச்சி வேண்டாமா? உணர்ச்சி உள்ள இளைஞர்களாக புறப்படுங்கள். நீங்கள் ஒன்னா சேரணும்னு சொன்னாங்க. ஒரு காலம் அது நடக்காது. ஏன் தெரியுமா? தமிழர்கள் வரலாற்றில் எந்த காலத்திலும் சேரனோ சோழனோ பாண்டியனோ குறுநில மன்னர்களோ ரத்தத்திலே உண்ணது கிடையாது. காரணம், வீரமும் அதிகம், மானமும் அதிகம், தன்முனைப்பு ஈகோவும் அதிகம். அதனால் நம்ம சேர மாட்டோம். ஆனால் இதை கடந்து ஒரு தலைமுறை நீங்கள் வாருங்கள். என்னை விட வயதில் குறைந்த இளைஞர்கள், எங்களை விட வயதில் குறைந்த இளைஞர்கள் நீங்கள் வருவீர்கள். சுதந்திர தமிழீழத்தை பெற்றுக் கொடுப்பீர்கள். சிங்கள கூட்டத்தை விரட்டி அடிப்பீர்கள். அதற்கு வழிகாட்டட்டும் இந்த நூல். வணக்கம். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.